துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 4 கிரகங்களும் 4ஆம் இடத்திலே. அடடா! என்ன டைட்டில்! 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே. காயம் கேட்டபோது எனக்கும் என்ன சொல்கிறது இல்லை. 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல என்ன சார் செய்யும்? என்ன செய்யும்? துலாம் ராசிக்காரர்கள் சும்மாவே நம்மெல்லாம் சும்மாவே அப்படி இப்போ வேறு லெவல். என்ன வேறு லெவல்? ஏற்கனவே 9ல் இத்தாலி போய் படிக்கணும். இன்றைக்கெல்லாம் உலக நாடுகளில் எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க. பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் எங்கெங்கேயோ ஊர்களில் போய் படிக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பெருமையாக இருக்குது. எங்கள் காலத்தில் இது இல்லாமல் போச்சே. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. அது வாழ்க்கை வேறு மாதிரி போகிற லைஃப் எப்போ மாறும், எப்படி மாறும் வி டோன்ட் நோ. ஆனால் மாறுவதற்கு உட்பட்டு தான் நம்ம தேடுதல் அதை நோக்கியே இருக்கணும். நீங்கள் ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது சொத்து சேர்த்தணும், 2-7 கூட நான் ஒரு கார் வாங்கணும், பூமி வாங்கணும். நீங்கள் நினைங்க, கல்யாணத்தை படுறா கப்பலில் வச்சு நடத்துகிறேன், அதே மாதிரி நடத்துவோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு படி எடுத்து வைக்கிறது. 4ஆம் இடத்துல 4 பேர் வரும் பொழுது அடுத்ததாக யார் இருக்கா? புத பகவான் 9 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பேரதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுங்க. திடீர் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இது திடீர் ப்ரமோஷன் வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 4 கிரகங்களும் 4ஆம் இடத்திலே. அடடா! என்ன டைட்டில்! 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே. காயம் கேட்டபோது எனக்கும் என்ன சொல்கிறது இல்லை. 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல என்ன சார் செய்யும்? என்ன செய்யும்? துலாம் ராசிக்காரர்கள் சும்மாவே நம்மெல்லாம் சும்மாவே அப்படி இப்போ வேறு லெவல். என்ன வேறு லெவல்? ஏற்கனவே 9ல் குரு சார். ஆமாம் சார், அவனை பற்றி பேசாதீங்க சார். இனிமேல் செல்வ வளம் வருது, குபேர சம்பத்து வருது, அது வருது, இது வருது. எனக்கு ஒன்றுமே வரல. நண்பர்களே, வெறும் குரு மட்டும் போதாதுல்ல, அதோடு சேர்த்து மற்ற 4 கிரகங்களுடைய அருளாசியும் கிடைக்கும் பொழுது எல்லாமா சேர்ந்த ஒரு காம்போவில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள்லாம் நடக்க போகுது. அவ்வகையில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் ஒரு ஊரே 4ஆம் இடத்திற்கு கார் வாங்கி தர போகிறாங்க. முக்கியமான விஷயமே அதுதான். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யுவர் செலக்டட் ஃபார் தி லோனுக்கு செலக்ட் ஆகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சார்? ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக நீங்கள் காசு சேர்த்து வைக்கணும் சார். நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். மிடில் கிளாஸ் மக்களுடைய சின்ன சின்ன கனவுகள். நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், புரியுதா? ஒரு ஆட்டோ டிரைவர் கஷ்டப்பட்டு ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து அந்த 50,000 வச்சு ஒரு ஆட்டோ வாங்கி, அவங்களுக்கு தான் தெரியும். துலாம் ராசிக்காரர்கள் எத்தனையோ பேர் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அது ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கேளுங்க. நீங்கள் எல்லாம் ஒரு வண்டிக்கு 2 வண்டியாக வாங்க போகிறீங்க. ஒரு காருக்கு 2 கார் வாங்க போகிறீங்க. சில பேர் பொக்லின் ஜேசிபி மாதிரியான விஷயங்கள்லாம் கனரக வண்டிகள்லாம் வச்சுருப்பீங்க. இன்னொரு பொக்லின் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னொரு ஜேசிபி இருந்தால் நல்லா இருக்குமே. சார் அதெல்லாம் பட்ஜெட் தெரியுமா சார்? ஆசை தாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு இடம் கொடுக்குது, ஓரளவுக்கு மேலே லோன் கிடைக்குது. எல்லோருக்கும் லோன் கிடைப்பதில்லை நண்பர்களே. அவர்களுக்கெல்லாம் லோன் கிடைச்சி அப்புறம் சில பேர் இத்தாலி போய் படிக்கணும். இன்றைக்கெல்லாம் உலக நாடுகளில் எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க. பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் எங்கெங்கேயோ ஊர்களில் போய் படிக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பெருமையாக இருக்குது. எங்கள் காலத்தில் இது இல்லாமல் போச்சே. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. அது வாழ்க்கை வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கெல்லாமான கனவுகள் நிறைவேறுகிறது. அது அப்போது வெளிநாட்டுகளில் போய் படிக்கிற வாய்ப்பு அமைப்பு இங்கே படிக்கலைங்க. என் பொண்ணு இதில் படிக்கிறா, சிங்கப்பூரில் படிக்கிறா, என் பொண்ணு லண்டனில் படிக்கிறா, அங்கே படிக்கிறா, இங்கே படிக்கிறா. அதுதான் ஒரு பெருமை. அவர்கள் படிக்கும் போதே உலகத்தையும் சேர்த்து படிச்சிடுறாங்க. அவங்க நமக்கு மேலே புத்திசாலியாக இருக்காங்க. அப்போது இது 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது இதில் ஒரு சூப்பரான மேட்ரே என்னென்னா, 2-7 கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஆள்
சும்மா இருந்தாலே உரண்டை இழுத்துட்டே இருப்பார். இது இந்த உரண்டை இழுக்கிறதுனா இதெல்லாம் எங்கள் ஊர் பாஷை. உரண்டை இழுக்கிறதுனா என்ன அப்படின்னா, யாராவது வம்பளுக்கிறதுன்னு அர்த்தம். 2 7 கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, அப்படி டேய் அந்த இடம் என்னன்னு கேளு, அந்த இடம் இல்லை அண்ணே இல்லைண்ணே இன்னும் அது கிலோமீட்டர்கள்ண்ணே, அது வேண்டாண்ணே, இல்லை அது பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குல்ல அது கீழே அண்ணே அது பஞ்சாயத்து ஆஃபீஸ்ண்ணே அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ எதையாவது வாங்கினுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நண்பர்களே, ஒரு நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நேரம் தான். அந்த நேரம் எப்போ வரும், அந்த நேரம் எப்போ வருங்கிறது தான் சீக்ரெட். காலம் போடுகின்ற கணக்குங்கிறது ஒன்று இருக்குது. காலம் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கு எல்லாருக்கும், எல்லார் லைஃப்லையும். யார் லைஃப் எப்போ எப்படி மாறும்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. இது என் அனுபவத்திலேருந்து சொல்லுகிறேன். யார் லைஃப் எப்போ மாறும் எப்படி மாறும் வி டோன்ட் நோ. ஆனால் மாறுவதற்கு உட்பட்டு தான் நம்ம தேடுதல் அதை நோக்கியே இருக்கணும். நீங்கள் ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது சொத்து சேர்த்துணும், 2 7 கூட நான் ஒரு கார் வாங்கணும், பூமி வாங்கணும்னு நீங்கள் நினைங்க. நீங்கள் நினச்சிட்டே இந்த தை ஒன்று தொடங்குங்க, எப்படியாவது வாங்குவீங்க. அது எப்படி சார் வாங்குவீங்க? சார் சீட்டு போட்ட பிள்ளை இஎம்ஐ கட்டி கூட கொடுக்குறான், ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு படி நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் படியே எடுத்து வைக்காமல் சார் லவ் பண்ணலாம் சார், யார் வேணால் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு வாழணும். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். தாலி கட்டுற வரைக்கும் யார்கிட்டையும் ஒன்றும் கிடையாது. எந்த நம்பிக்கையில் தாலி கட்ட போகிறோம், வச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ போகிறோம் அதுவும் தெரியாது. ஒரு நம்பிக்கையில் கட்டிட்டோம். நாங்கள்லாம் ஹோட்டலையாக போயிடுறாங்க. 20 25 வருஷம் ஆச்சு. எல்லாருடைய கதையும் இப்படி தான். அதை கேட்டுட்டு இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ பேர் இந்த அதெல்லாம் ஒரு ரன்னிங்கில் அதுவாக நடக்குங்க. மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். அந்த மாதிரி தான் பூமியில் வாங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அட்வான்ஸை போட்டு ஆரம்பிங்க, மிச்சம் தன்னால் நடக்கும். கட்டடப்பணி எழும்பல, கவலைப்படாதீங்க, நேரம் நல்லா இருக்குது. கையில் இருக்கிற காசை போட்டு ஆரம்பிங்க. முதல்ல 100 செங்கக்கல் அடுக்கி வைக்கிற வரைக்கும் தான் உங்கள் பயமெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வரும் பாருங்க. இந்த படத்தில் சொல்கிறேன் பாருங்கள், லக்கி பாஸ்கரில், நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் சார், பொதுவாக நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், ஆனால் செலவுன்னு ஒன்று பண்ணணுன்னு நினச்சிட்டோம்னா வேறு லெவலில் செலவு பண்ணுவோன்னு. அந்த மாதிரி தான் பணக்காரங்க கூட அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, ஆனால் சாதாரண நாட்கள் அவ்வளோ செலவு பண்ணுவோம். தங்கச்சி கல்யாணத்தை படுறா கப்பலில் வச்சு நடத்துகிறேன், அதே மாதிரி நடத்துவோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு படி எடுத்து வைக்கிறது. 4ஆம் இடத்துல 4 பேர் வரும் பொழுது. அடுத்ததாக யார் இருக்கா? புத பகவான் 9 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பேரதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கிறதுங்க. திடீர் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இது திடீர் ப்ரமோஷன் வருகிறது. அது என்ன திடீர் ப்ரமோஷன் சார்? என்ன சார் உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ் பேப்பரை போட்டுறாமே, என்னையா என் பாஸ் ரிசைன் பண்ணது உனக்கு தெரியுது எனக்கு தெரியல. இல்லை என் பாஸும் உங்கள் பாஸும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது ஒட்டு கேட்டேன். அடுத்த வாரமே கிளம்புறாராமே, ஜெய்ப்பூர் போகிறாராமே. ஆமாம், அடுத்து நீ தான் டீம் லீடர்னு பேசிக்கிறாங்க, இது நான் தான் டீம் லீடரா? ஐயையோ, டீம் மெம்பர் ஆகிறதுக்கே இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாது, டீம் லீடர் ஆனால் எப்படி வேலை செய்கிறது தெரியலையே. அது ஒரு சுகமான அதிர்ச்சி தான். இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு வாழ்க்கை மாறுகிறது, பே ஸ்கேல் மாறுகிறது, ப்ரொமோஷன் வருகிறது, வாழ்க்கை அடுத்த படிக்கு போகிறது. 4ஆம் இடத்திலே இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ப்ரமோஷன் தன்னால் கிடைக்கிறது. வாழ்க்கை நம்மை அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறதுங்கிறது தான். இதில் ஒரு விஷயம் பாருங்கள். இந்த 11 கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றான். இவனை மாதிரி ஒரு பேட் பாய் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இவன் உங்க கூட இருக்கவே கூடாது. இவன் உங்க கூட இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் கெட்டு நாசமாகும். அது என்னென்ன, இந்த சார் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு டப்புனி கீழே போட்டு உடச்சிட்டிங்க. 4ஆம் இடம் என்பது கற்பு நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது கண்ணியம் நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது ஒழுக்கம். 4ஆம் இடம் என்பது கௌரவம். இது எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். அப்போது ஏதாவது ஒரு சேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறீங்க, கவனமாக அனுப்புங்க. யார்கிட்ட அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். டோன்ட் பிலீவ் எனி ஒன் இன் த வேர்ல்டு. யாரையும் நம்பாதீங்க. அப்போது கற்பு சொல்கிறேன், அது காசு எண்ணி பார்த்து வாங்க. 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் எண்ணி பார்த்து வாங்குங்க. அதில் 7,800 ரூபா தான் இருக்குது, 2,000 ரூபாய் நான் கொடுத்தேன், கரெக்டாக கணக்கு எழுதுங்க. 100 ரூபாய்க்கெல்லாம் எழுதணுமான்னு வெக்கப்படாதீங்க. எதாக இருந்தாலும் கணக்கு இஸ் கணக்கு, கரெக்டாக எழுதிடுங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.